தேசிய உரிமைக்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டு அரசியல் களத்தில் நிற்கிற ஒரு தலைவர் இன்றைக்கு நம்முடைய அப்பா மணியரசன் அவர்கள் மட்டும்தான். மொழி குறித்து கவலை இல்லை, இனம் குறித்து கவலை இல்லை, நிலம் குறித்து கவலை இல்லை, நிலத்தின் வளம் குறித்து கவலை இல்லை, காடுகள், மலைகள், ஆறுகள், அருவிகள், கடல் குறித்து எதை குறித்தும் கவலைப்படாத ஒருவன் அவன் மனிதனாகவே இருக்க முடியாது. பிறகு எப்படி அவன் ஜனநாயகவாதி, கம்யூனிஸ்டவாதியாக இருக்க முடியும்? இந்த சூழலில் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிற, நிற்கதியாக நிற்கிற ஒரு இனத்தின் பிள்ளைகள் இதையெல்லாம் தடுக்க, காக்க, மீட்க வழி இல்லையா என்கிற போது எங்கள் தலைவன் எங்களுக்கு கற்பித்தான், என் விடுதலை என் கையில் தான். என்னுடைய மூச்சு காற்றை நானே சுவாசிப்பது போல, என்னுடைய உணவை நானே எடுத்து உண்பது போல என்னுடைய ஒளிய அடுத்தவர் கால்களையோ தோள்களையோ நம்பி இருக்கக்கூடாது. அதை உணர்ந்து தெளிந்த இந்த தலைமுறை தமிழ் பிள்ளைகள் நாங்களே ஒரு மாற்றாக, ஒரு வழியாக, இதை விட்டால் வேறு வழி இல்லை, திமுக விட்டால் அதிமுக தான், அதிமுக விட்டால் திமுக தான் என்ற நிலையை மாற்றி இரண்டையும் விட்டால் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் இருக்கிறோம், நாம் தமிழராக இருக்கிறோம் என்று வந்தோம்.